தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இணைய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ முக்கியமான அப்டேட் அகைன் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் வந்து ஆல்ரெடி வந்து 40வது நோட்டிஃபிகேஷனாக நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய சேஞ்சஸ், நிறைய எக்ஸ்டென்ஷன் இது எல்லாமே ஒரு பக்கம் நடந்துட்டு தான் இருக்குது. பட் இது எல்லாமே டிபெண்டிங் அப்பான் தி எம்சிசி, ரைட்டுங்களா? எம்சிசி வந்து எந்த அளவுக்கு போஸ்ட்பான் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களோ அதனோட இம்பாக்ட் எல்லாமே தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ என்னன்னா இதை பேஸ் பண்ணி தான் இவங்க பண்ண முடியும். காரணம், ஆல் இண்டியா கோட்டாவில் உங்களுக்கு ஒரு சீட்டு கிடைச்சிது அல்லது கிடைக்கல, இதை பொறுத்து தான் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கு ரவுண்ட் 3க்கு மாணவர்கள் வருவாங்க. சரிங்களா? ஏன்னா ஒரு மாணவர் ரெண்டுத்துலையுமே அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3லையும் பண்ணியிருப்பாங்க. அதே போல் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் ரவுண்ட் 3க்கு அப்ளை பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருப்பாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் இதை பண்ணலாமா பண்ணக்கூடாதா, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கு அப்ளை பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து ஆல் இண்டியா கோட்டாவில் வருகின்ற ரிசல்ட்டை பொறுத்து தான் அடுத்தடுத்த நடவடிக்கை வரும். இப்போ ரிசல்ட் ஆல்ரெடி வந்தாச்சு. சரிங்களா? ஆல் இண்டியா கோட்டாவுடைய ரவுண்ட் 3 ரிசல்ட் ஆல்ரெடி வந்தாச்சு. இதை பேஸ் பண்ணி தான் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் முக்கியமாக யாரு கலந்துக்கலாம், ரவுண்ட் 3ல யாரு கலந்துக்கலாம் அப்படின்றத தெளிவாக வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு மாணவர் வந்து ரவுண்ட் 1லயோ ரவுண்ட் 2லயோ சீட்டு கிடைச்சிது, ரைட்டுங்களா? ஸோ நான் சொல்றது இப்போ தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் 2லயோ ரவுண்ட் 1லயோ சீட்டு கிடைச்சிது. அவங்க ரிசைன் பண்ணுறதுக்கு ஒரு தேதி கொடுத்துருந்தாங்க, அதில் ரிசைன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து உங்கள் ரேங்க் லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்குது அப்படின்னா, ரவுண்ட் 1ல ரவுண்ட் 2ல சீட்டே கிடைக்கல, ரவுண்ட் 3ல பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்கன்னா தாராளமாக பண்ணிக்கலாம். இது காமன். சரிங்களா? ஆனால் இப்போ கேள்வியே என்ன அப்படின்னா, ஆல் இண்டியா கோட்டாக்கும் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கும் தான் இந்த குழப்பங்கள் அப்படின்றது வரும். எப்படி அப்படின்னா, ஆல் இண்டியா கோட்டாவில் உங்களுக்கு ஒரு சீட்டு ரவுண்ட் 3ல கிடைச்சிருக்கு அப்படின்னு வச்சுப்போம். ரவுண்ட் 3ல சீட்டு கிடைச்சிது. இந்த சீட்டு கிடைச்சதுன்னா 2 மெத்தட். ஒன்று வந்து அதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன் தெளிவாக கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, சீட்டு கிடைச்சது அப்படின்னு நம்ம இங்கே மீன் பண்ணுறது என்னன்னா, அலாட்டட் அப்படின்றது ஒரு கேட்டகரி, ரைட்டுங்களா? இன்னொன்று வந்து ஜாயிண்ட் அப்படின்றது ஒரு கேட்டகரி. இந்த ரெண்டுமே சீட்டு கிடைச்சதா தான் அர்த்தம், ரைட்டுங்களா? ஆனால் சீட்டு கிடைச்சது, நீங்கள் அதாவது அலாட்மெண்ட் ஆச்சு, நீங்கள் அலாட்மெண்ட் ஆச்சு ஆனால் சேரலை, இது வந்து ஒரு கேட்டகரி. அலாட்மெண்ட் ஆச்சு சேர்ந்துட்டேன் அப்படின்றது ஒரு இரண்டாவது கேட்டகரி. இந்த 2 கேட்டகரியில இருந்து நீங்க ஆல் இண்டியா கோட்டால இந்த 2 கேட்டகரியில ஏதோ ஒரு கேட்டகரியில கண்டிப்பா மாணவர் இருப்பாங்க. ரவுண்ட் 3ல உங்களுக்கு அலாட் ஆன மாணவர்கள் 2 கேட்டகரி தான். அலாட்மெண்ட் ஆயிருக்கும், சேராம விட்டுருப்பாங்க ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3ல. அதே ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3ல அலாட்மெண்ட் ஆயிருக்கும், சேர்ந்திருப்பாங்க. சரி, இந்த மாதிரி கேட்டகரியில இருக்கிறவங்க தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுடைய ரவுண்ட் 3க்கு வரும்போது என்ன செய்யணும்? அதுதான் இப்போ நான் மறுபடியும் சொல்றேன். ஆல் இண்டியா கோட்டால இப்போ ஏ அப்படின்ற ஒரு மாணவர் ஆல் இண்டியா கோட்டால ரவுண்ட் 3ல அவருக்கு சீட்டு அலாட் ஆச்சு, ஆனா அவரு சேரல அப்படின்னா, ரவுண்ட் 3ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு அவரு எலிஜிபிள். அவரு ரவுண்ட் 3ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அலாட்மெண்ட் ஆச்சு, நல்லா புரிஞ்சுங்க. அலாட்மெண்ட் ஆயிருக்கு ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3ல, அவரு சேரல அப்படின்னா என்னது, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்ல ரவுண்ட் 3ல அவரு எலிஜிபிள் ஆயிடுவாரு, ரைட்டா? இந்த ஒரு விஷயம் இந்த நோட்டீஸ்ல தான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது, ஆல் இண்டியா கோட்டால சீட் அலாட்மெண்ட் ஆச்சு, அவரு ஜாயின் பண்ணிட்டார். ஜாயின் பண்ணிட்டாருன்னா சீட்டை செக்யூர் பண்ணிட்டார், அவருக்கு சீட்டு உறுதி ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்க வந்து நாட் எலிஜிபிள் ஃபார் அப்ளை தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் ரவுண்ட் 3, ரைட்டுங்களா? ரவுண்ட் 3ல நீங்க அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஸோ இப்போ யாரு எலிஜிபிள், யாரு எலிஜிபிள் இல்ல? நான் சொல்றது ஆல் இண்டியா கோட்டால இருந்து தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கு வரணும் அப்படின்னா இந்த ரூல் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 3வது என்ன அப்படின்னா, ஆல் இண்டியா கோட்டாலையும் சரி, ஆல் இண்டியா கோட்டால ரவுண்ட் 1ல ரவுண்ட் 2ல எதுலையுமே சீட் எனக்கு கிடைக்கல, ரவுண்ட் 3லயுமே சீட்டு கிடைக்கல, ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 ஆல் இண்டியா கோட்டால எதுலையுமே சீட்டு கிடைக்கல சார் அப்படின்னா, தாராளமா நீங்க தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்ல ரவுண்ட் 3ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஒரே ஒரு கண்டிஷன் என்ன, ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணதுல உங்க பேர் இருக்கணும். புதுசா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி உள்ள வர முடியாது, அவ்வளவுதான், ரைட்டுங்களா? ஆல்ரெடி வந்து ரெஜிஸ்டர் பண்ணி தான் இருப்பீங்க. ஸோ அவங்க வந்து இதுல எலிஜிபிள். இதே கேட்டகரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுமே வந்து ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் 3ல நீங்க எதுவுமே கிடைக்கல, ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல கிடைக்கவே இல்லை, ரவுண்ட் 3ல நான் பார்ட்டிசிபேட் பண்ண போறேன்னா தாராளமா பண்ணிக்கலாம். ஒரு சின்ன எக்ஸ்டென்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 29ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க, சாயந்தரம் 5 மணி வரைக்கும். தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனோட ரவுண்ட் 3க்கு திரும்ப எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க, ரைட்டுங்களா? ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து 29ஆம் தேதி சாயந்தரம் 5 மணி வரைக்கும் டைம் இருக்கு. சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கு 30ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. 30ஆம் தேதி மதியம் 12 மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது சாய்ஸ் ஃபில்லிங். நீங்க சாய்ஸ் லாக் பண்றதுக்கு
சாய்ஸ் ஃபில்லாம் பண்ணிட்டு சாய்ஸ் லாக் பண்ணுறதுக்கு நவம்பர் 1ஆம் தேதி சாயந்தரம் 5 மணி வரைக்கும் டைம் இருக்கு. அதற்குரிய ரிசல்ட்டு 3ஆம் தேதி நவம்பர் 3ஆம் தேதி வருது. டவுன்லோட நீங்க நவம்பர் 3ஆம் தேதி ரிசல்ட் வந்த அப்பையிலிருந்தே உங்களோட அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எது வரைக்கும் இருக்குது அப்படின்னா, காலேஜ்ல நீங்க ரிப்போர்ட் பண்ற வரைக்கும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். 8ஆம் தேதி நவம்பர் மாசம் 8ஆம் தேதி சாயந்தரம் 5 மணிக்குள்ள காலேஜ்ல ரிப்போர்ட் பண்ணணும். நீங்க அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணி அப்பவே கூட நீங்க காலேஜ்ல ரிப்போர்ட் பண்ணலாம். அதிகபட்ச டைம் 8ஆம் தேதி வரைக்கும் டைம் குடுத்துருக்காங்க. நவம்பர் 8 சாயந்தரம் 5 மணி வரைக்கும். இதற்குள்ள நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு கூட நீங்க 7ஆம் தேதி டவுன்லோட் பண்ணிட்டு கூட அதுக்கப்புறம் 8ஆம் தேதி கூட போய் சேரலாம். ஸோ இது எந்த தப்பும் கிடையாது. இப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்ப கண்டிப்பா வந்து யாரெல்லாம் ரவுண்ட் 3ல தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, இந்த மாணவர் நீங்க ஆல் இண்டியா கோட்டால அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு சீட் கிடைச்சதா இல்லையான்னு இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஆல்ரெடி ரிசல்ட் ஆனது வந்தது. ஸோ இத பேஸ் பண்ணி தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் நீங்க அப்ளை பண்றதுக்கு தயாராகலாம். ஸோ இந்த ஒரு கிளாரிட்டி கண்டிப்பா நெறைய பேருக்கு தெரியணும். அதற்காக தான் இந்த வீடியோ நான் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம சேனல்ல நீங்க அடுத்தடுத்து தொடர்ச்சியா பாருங்க. அடுத்தடுத்த விஷயங்கள் என்னென்னலாம் நடக்குது அப்படின்றத நாம சொல்லுவோம். இதுல முக்கியமா இன்னொரு விஷயம் இருக்கு. ரவுண்ட் 3ல ஆல் இண்டியா கோட்டாவா இருந்தாலும் சரி, தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷனா இருந்தாலும் சரி, ரவுண்ட் 3ல உங்களுக்கு ஒரு சீட்டு கிடைச்சிடுச்சு, அலாட் ஆயிடுச்சு அப்படின்னாவே நல்லா புரிஞ்சுங்க. இதுல வந்து அலாட் ஆயிடுச்சு நான் சேரல ரவுண்ட் 4க்கு போறேன்லாம் அந்த விஷயம்லாம் கிடையாது. அலாட்மெண்ட் ஆனாவே உங்களுக்கு வந்து எலிஜிபிள் ஆயிடும் சீட்டு. நீங்க சேர்ந்து தான் ஆகணும். சேரல அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து 4த் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் திருப்பி நெக்ஸ்ட் இயர் கூட மேபி ஏதாவது பாதிப்பு வரலாம். இது 4த் ரவுண்டுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் வரும். ஸ்டே வேக்கன்சில இருந்தா நெக்ஸ்ட் இயர்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதுன்னு வரும். பட் ரவுண்ட் 3 பொறுத்தவரைக்கும் அலாட்மெண்ட் ஆச்சுன்னா கம்பல்சரி நீங்க சேரணும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம இந்த வீடியோவுக்கு எல்லாரும் ஒரு லைக் குடுத்துக்கோங்க. தேங்க் யூ.